சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா யூசுவலாக நம்ம ஜாமுன் வந்து எம்டிஆர் இல்லைனா வந்து மார்க்கெட்டில் என்ன அவைலபிள் பிராண்ட் இருக்கோ அதை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 9 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வீட் பிரெட் தான் எடுக்கணுன்ட்டு எந்த பிரெட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஜாமுன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சுகர் சிரப் வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பிரெட் ஸ்லைஸில் இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஸ்லைஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இதையை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக, அதாவது வந்து எப்படின்னா இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட நீங்கள் பிச்சு போட்டுடலாம். நீங்கள் கட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா வந்து கையில் கூட இந்த மாதிரி வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிரெட் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் இப்படி இது பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பொடி மாதிரி ஆயாச்சு. இதே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இதில் கொஞ்சம் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டுறேன். நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இப்போ வந்து கீ வந்து கொஞ்சமாக இது மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசைஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ ஒரு பால் பண்ணி காட்டுறேன். சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட டவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். பால்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. குட்டியாக வேணுமா பெருசாக வேணுமா அது வந்து உங்களோட இஷ்டம் தான். இப்போ பால்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். வைஷ்குட்டி சீக்கிரம். பால்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம்.
நம்ம பால்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனும் எடுத்துருக்கேன். ப்ரெட்டுங்கிறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே வந்து நம்ம ஜீராவில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜீராவில் போட்டுடலாம்.